வெல்கம் பேக் டு உங்கள் ருசித்துப்பார் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அடை தோசை. சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கால் கப்பு இட்லி அரிசி, அரை கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 6 மணி நேரம் ஊறி மாவு அரைக்க ரெடியாக இருக்குது. மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு 12 மிளகாய் எடுத்திருக்கேன். 3 போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணி 1 கப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு 6, தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு. இப்போ பாருங்கள், வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணதுனால ஊற்ற ஈஸியாக இருக்குது. இந்த தோசைக்கு முருங்கைக்கீரை தான் முக்கியம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல டேஸ்டான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.